மறுபடியும் யுஏஇ, சவுதி, கத்தார், பஹ்ரைன், குவைத்னு வாழக்கூடிய எல்லா மக்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா நேத்து நைட் மிடில் ஈஸ்ட்ல நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவம் உலக நாடுகள் எல்லாரையுமே ஒரு அலர்ட் மோடுக்கு கொண்டு போயிருக்கு. ஆமாங்க, ஈரான் அபிஷியலா ஒரு மிகப்பெரிய ஏர் ஸ்ட்ரைக் நடத்திருக்காங்க. இந்த ஈரான் அட்டாக் பின்னாடி இருக்கிற காரணம் என்ன? இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் நடுவுல இருக்கிற இந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட்டை தாண்டி இஸ்ரேல் லெபனான் மேல கண்டினியூஸா அட்டாக் பண்ணிருக்காங்க. இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக தான் ஈரான் நேத்துக்கு அபிஷியலா இஸ்ரேல் மேல சராமாரியா தாக்குதலுமே பண்ணிருக்காங்க. ஈரான் அட்டாக் பண்ணத இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் அபிஷியலா ஒத்துக்கவும் செஞ்சிருக்காங்க. ஆனா இது ஒரு கேள்வி என்னன்னா, மறுபடியும் ஈரான் விசஸ் அமெரிக்கா போயிட்டு ஈரான் விசஸ் இஸ்ரேல் போர்ன்றது ஆரம்பிச்சிடுச்சா? ஒருவேளை இந்த ஒரு போர் ரீஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் மறுபடியும் ஈரான்ல இருக்கிற டெஹரான்ல அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ இதோட தொடர்ச்சியா ஈரான் மறுபடியும் இதுக்கு பதிலடி கொடுக்கிறதுக்காக மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்கிற அமெரிக்கா ஏர் பேஸை டார்கெட் பண்ணி திரும்பியும் அவங்களோட அட்டாக்க ஆரம்பிப்பாங்க. சோ இதனால மிடில் ஈஸ்ட் முழுக்க இருக்கிற எல்லா அரபு நாடுகளுக்கும் ஒரு ஆபத்தான சூழ்நிலை உண்டாகும். சோ இதனால பாதிக்கப்பட போறது அங்க இருக்கிற நம்மளோட மக்கள் தான். இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை உங்களோட மிடில் ஈஸ்ட் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சேஃப்டிக்காக. சோ டெய்லி ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா, பேஜை ஃபாலோ பண்ணி